கொஷின் நம்பர் 1, 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 23 சென்டிமீட்டர் ஆகியவற்றின் முறையே பக்க அளவுகளை கொண்டு 12 சதுரங்களினுடைய மொத்த பரப்பளவை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர். சரிங்களா? இங்கே மொத்தம் 12 சதுரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது சதுரத்தினுடைய பக்கங்கள் சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கங்கள் பார்த்தோம்னா 12, 13 அப்படியே போயிட்டே இருக்குது, 23 வரைக்கும் இருக்குது. சதுரத்தினுடைய பக்கங்கள்லாம் என்ன அர்த்தம்? ஸோ A1, A2 அப் டு A12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க வேல்யூ. ஸோ சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர். இப்போ பரப்பளவு எப்படி இருக்கும்? A1 ஸ்கொயர், A2 ஸ்கொயர் அப் டு A12 ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா 12 ஸ்கொயர், 13 ஸ்கொயர் அப் டு 23 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ கைஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க கேட்குறது சதுரத்தினுடைய மொத்த பரப்பளவு காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ மொத்த பரப்பளவு அப்படிங்கிறது இந்த 12 ஸ்கொயர்லேருந்து 23 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிற கூடுதல் தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கவனிங்க, இந்த 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் அப் டு ப்ளஸ் 23 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு 1லேருந்து 23 வரைக்கும் கண்டுபிடிச்சிருங்க. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 23 ஸ்கொயர் வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு உங்களுக்கு 11 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ 11 ஸ்கொயர் வரைக்கும் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ வர்க்க எண்களுடைய கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? வர்க்க எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 divided by 6 அப்படின்னு இருக்கும். n into n plus 1 into 2n plus 1 divided by 6. சரி, இந்த இடத்துல n அப்படிங்கிறது என்னது? இந்த இடத்துல nங்கிறது 23, இந்த இடத்துல nங்கிறது 11. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல n அப்படிங்கிறது 23 இன்ட்டு 24 இன்ட்டு 47 டிவைடட் பை 6 மைனஸ் இங்கே 11 அப்படின்னா 11 இன்ட்டு 12 இன்ட்டு 11 2 22 23 இன்ட்டு டிவைடட் பை 6. 1 6 6 2 12, 1 6 2 12 3 18, 4 6 24. ஸோ இது ரெண்டையும் தான் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 23 4 3 12 1 1 4 2 8 9 திருப்பி 92 47 பெருக்கணும். ஸோ 7 2 14 1 9 7 63 4 2 8. ஸோ 64. ஸோ 72 திருப்பி 7 9 36 42 43. ஸோ இந்த இடத்துல 4324 வருது. இங்கே 11 2 22 இன்ட்டு 23. ஸோ 32 6. அடுத்து 32 6 2 4 6 4 10 மிச்சம் 1 2 2 4. ஸோ இங்கே 506 வருது. ஸோ ரெண்டையும் கழிச்சுக்கலாம். 10ல் 6 போச்சுன்னா 4 4 4 8. திருப்பி இந்த இடத்துல 1. 10ல் 5 போச்சுன்னா 5 5 3 8. திருப்பி இந்த இடத்துல 3. ஸோ 12 சதுரங்களுடைய மொத்த பரப்பளவு 3818 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 2, a பவர் m மைனஸ் n, a பவர் m ப்ளஸ் n என்ற பெருக்குத்தொடர் வரிசையினுடைய பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பெருக்குத்தொடர் வரிசையினுடைய பொது விகிதம் அப்படின்னாவே இரண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு. இதுதான் ஜிபி அதாவது பெருக்குத்தொடர் வரிசையினுடைய பொது விகிதத்துக்கான ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இரண்டாவது உறுப்பு அப்படிங்கிறது a பவர் m டிவைடட் பை a பவர் m மைனஸ் n. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? வகுத்தல் இருந்துச்சுன்னா a பவர் m அப்படியே வச்சுட்டு
ஸோ இந்த கீழே பகுதியில் இருக்கிறது நம்ம மேலே எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுடைய அடிமானம் வந்து சமமாக இருக்குது. அப்போது மேலே டிவிஷன் இருக்கனால மைனஸ், சரிங்களா, மைனஸ் ஆஃப் m மைனஸ் n. ஸோ என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள், a பவர் m டிவைடட் பை a பவர் n அப்படின்னா a பவர் m மைனஸ் n அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதே பெருக்கல் இருந்துச்சுன்னா a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது இந்த ஃபார்முலா தான் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ a பவர் m டிவைட் பை a பவர் n, அப்போ ரெண்டையும் நம்ம கழிச்சிடணும். ஸோ இங்கே மைனஸில் இருக்கா, அப்போ ஃபஸ்ட்டு a பவர் m, இந்த மைனஸ் உள்ள பெருக்குன்னா மைனஸ் m, இது ப்ளஸ் n. ஸோ ரெண்டையும் அடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் a பவர் n வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 3. இதை பார்க்க தான் ரொம்ப ஏதோ கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சம் கொடுத்துட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஸோ அவங்களே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது n ஸ்கொயர்ட், எப்போது என்னங்கிறது இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா வந்து n ஸ்கொயர்ட், n ஆஃப் n ப்ளஸ் 2, என்னங்கிறது ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்குறது 13வது உறுப்பு மற்றும் 16வது உறுப்பு. 13 அப்படிங்கிறது வந்து ஒற்றைப்படையன், சரிங்களா, ஒற்றைப்படையன். ஒற்றைப்படைக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, n ஆஃப் n ப்ளஸ் 2, இங்கே என்னங்கிறது 13 இன்ட்டு 13 ப்ளஸ் 2 15. ஸோ இப்போ 13 15ங்கிறது 195 வரும், சரிங்களா, 195 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வரும், இல்லைனா சி வரும். ஸோ இது ரெண்டும் வராது. சரி, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து 16 அப்படிங்கிறது வந்து இரட்டைப்படை. இது வந்து இரட்டைப்படை. இரட்டைப்படைக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, n ஸ்கொயர். அப்போ 16 ஸ்கொயர்டு அப்படின்னா 256 வரும். ஸோ இப்போ ஆப்ஷன் சிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 4. 1, 2, 4, 8, சரிங்களா, என்ற தொடரில் 1024 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. 1, 2, 4, 8 அப்படிங்கிறது அந்த தொடரில் 1024 அப்படிங்கிறது எத்தனையாவது தொடர்பு. ஸோ பார்த்தாவே தெரியுது இது வந்து ஒரு பெருக்கு தொடர்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இரண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு இஸ் ஈக்குவல் டு மூன்றாவது உறுப்பு டிவைடட் பை இரண்டாவது உறுப்பு, சரிங்களா. ஸோ இப்போ 2/1 இஸ் ஈக்குவல் டு 4/2. சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு 2 தான் வரும். ஸோ இங்கேயும் 2, இங்கேயும் 2, சரிங்களா. ஸோ இது ஒரு பெருக்குத்தொடர். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, பெருக்குத்தொடருடைய பொது விகிதம், அதாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா Tn இஸ் ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1. இந்த இடத்துல Tn அப்படிங்கிறது வந்து 1024. ஏங்கிறது முதல் உறுப்பு, நோட் பண்ணிக்கோங்க. ஏங்கிறது முதல் உறுப்புங்கிறது என்னது, இந்த இடத்துல 1. ஸோ 1. அடுத்தது ஆறுங்கிறது பொது விகிதம், சரிங்களா. பொது விகிதம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இதோ 2. ஸோ 2. n மைனஸ் 1 அதுதான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. எத்தனையாவது உறுப்பு, அந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1024 அப்படிங்கிறது இந்த 2 பவரில் வர மாதிரி எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். 1024 2 I2 10 O2 2 2 4. ஸோ 2 2 4 I2 10 6 12, திருப்பி 2 O2 2 2 4 8 16, திருப்பி 2 6 12 4 8, திருப்பி 2 3 6 2 4, திருப்பி 2 O2 2 6 12, திருப்பி 2 8 16, திருப்பி 2 4 8, திருப்பி 2 2 4. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 2 பவர் 10 அப்படிங்கிறது என்னது, 1 இருக்கனால அதுக்கு மதிப்பு 1 இல்லை. அப்போ 2 பவர் n மைனஸ் 1 எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ அடிமானம் சமம். அப்போ அடுக்க நம்ம டைரெக்டாக என்னென்னு எடுத்துக்கலாம், n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எடுத்துக்கலாம். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 1. அப்போ என்னோட வேல்யூங்கிறது 11 அப்படிங்கிறது அதுக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. பின்வரும் விவரங்களை கொண்ட பெருக்குத்தொடருடைய கூடுதல்
ஸோ பெருக்கு தொடரின் கூடுதல் எஸ்என் காண்க அப்படிங்கிறது கொஷின். ஏ அப்படிங்கிறது 3 கொடுத்துருக்காங்க, T8ங்கிறது 384, என்னங்கிறது 8. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், அதாவது ஃபஸ்ட்டு இந்த கொஷினுக்கு வந்து ஃபார்முலா தெரியணும். ஸோ அதனுடைய எஸ்என் பெருக்குத்தொடருடைய எஸ்என்னு கேட்குறாங்க, ரைட்? ஸோ நமக்கு பொது வடிவத்துக்கான ஃபார்முலா வந்து டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ எதுக்கு சார் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா இங்கே ஆர் வந்து அவங்க கொடுக்கவே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல டிஎன் அப்படிங்கிறது n இஸ் ஈக்குவல் டு 8ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக T8 அப்படிங்கிறது 384, இதெல்லாமே சம்மில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு 384. ஏங்கிறது முதல் உறுப்பு, போன சம்மிலே சொல்லியாச்சு. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு முதல் உறுப்பு 3. அடுத்தது ஆர் அப்படியே இருக்கட்டும், n மைனஸ் 1. ஸோ என்னங்கிறது 8 அப்படின்னா 8 மைனஸ் 1ங்கிறது 7. சரிங்களா? ரைட். ஸோ அடுத்தது இந்த 3கையும் இதையும் அடிச்சிருவோம். 1 3 3 2 3 6 8 3 24. ஸோ அப்போது 128 இஸ் ஈக்குவல் டு R7. அப்போது 128 2ஆல் போட்டோம்னா 2 6 2 12 4 2 8. ஸோ 2 3 2 6 2 4, திருப்பி 2 2 2 2 6 2 12, திருப்பி 2 8 2 16, திருப்பி 2 4 2 8, திருப்பி 2 2 1 2 3 4 5 6 7. ஸோ 2 பவர் 7 இஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் 7 அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 2. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்னது? இஃப் பெருக்குத்தொடர் வரிசையில் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1 எனில் அதனுடைய ஃபார்முலா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. சரிங்களா? ஸோ இதில் முதல் உறுப்பு அப்படிங்கிறது என்னது? முதல் உறுப்பு அப்படிங்கிறது 3, அதான் ஏ. சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு உறுப்பு, முதல் உறுப்பு. சரிங்களா? அடுத்தது ஆர் பவர் n. ஸோ ஆர் தான் நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து 2ன்னு சொல்லிட்டு. n அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ n அப்படிங்கிறது 8ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பவர் 8 மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1, அப்போ 2 மைனஸ் 1. சரிங்களா? ஸோ 2 பவர் 8 அப்படிங்கிறது 2 4 4 2 8 8 2 16 16 32 64 128 256. அப்போ 3 ஆஃப் 256 மைனஸ் 1. ஸோ 3 இன்ட்டு 255. ஸோ 5 15 மிச்சம் 1, 5 15 16 மிச்சம் 1 2 6 1 7 765. ஸோ 765 ஆப்ஷன் பிங்கிறது தான் இதற்கு சரியான விடை.